ஹாய் மக்களே, இனிய மாலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்டு 2 டேஸாக என்னால் வீடியோ போட முடியல. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில். கோயம்புத்தூர் போயிட்டு வந்தேன், திருப்பூர் போனேன். அதனால ரொம்ப டயர்டாக இருந்தது. ஸோ அதனால் 2 நாளாக போடவில்லை. இன்னைக்கு ஒரு குட்டி காமெடி ஸ்டோரி ஒன்று சொல்ல போகிறேன். அது ஆக்சுவலாக அந்த வீடியோவில் என் ஃப்ரெண்டு வந்திருக்க வேண்டியது, வர முடியாதனால இன்னைக்கு நான் வர வேண்டியதாக போச்சு. இல்லைன்னா அவள் தான் அந்த வீடியோவில் வந்திருக்கணும். பேசிக்கலி அவள் ஒரு கொஞ்சம் ஃபோட்டோவுக்காவது ஓசு கொடுப்பா, வீடியோ பண்ணு அப்படின்னா கொஞ்சம் ஷை டைப்பு. ஸோ அவளுக்கு பதில் இன்னைக்கு நான் தான் அதை சொல்ல போகிறேன். என்னன்னா, கோயம்புத்தூர் போனல, அப்போ என்ன ஆச்சுன்னா, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு குட்டி காமெடி ஸ்டோரி சொன்னான். அதாவது என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அவளோட ஃப்ரெண்டு இங்கே திருச்சியில் பொன்மலையில் இருக்காங்க போல இருக்கு. அது எனக்கு தெரியல. பேரு கூட ஏதோ லீலாவோ ஏதோ சொன்னாங்க. அந்த பொண்ணுக்கு பார்த்தா ரிச் லுக் லைக் படித்த பொண்ணு மாதிரி இருக்குமா. ஆனால் என்னன்னா, எழுத படிக்க தெரியாதான். சரியா? அவள் பொன்மலைக்கு வரணும்ட்டு அந்த பஸ்ஸுக்காக நின்றுட்டு இருந்திருப்பா போல. அவளுக்கு தான் எழுத படிக்க தெரியாதுல்ல. அப்போ எழுத்து கூட்டி போ இன் அப்படின்னு படிச்சாலாம். ஓ படிக்கும் போதே ஒரு பஸ் போயிடுச்சான். அப்புறம் போ இன் அப்படின்னு படிக்கும் போது 2வது பஸ் போயிடுச்சான். அப்புறம் போ இன் மா அப்படின்னு படிக்கும் போது 3வது பஸ் போயிடுச்சான். அப்புறம் போ இன் மா மாலை 4வது பஸ்ஸும் போயிடுச்சான். அப்புறம் என்ன ஆச்சான், பொன் மலை அப்படின்னு படிச்சாலாம். நான் அதான் கேட்டேன், ஏண்டி அவ்வளோ வீக்காடி? அதுக்கு என்ன சொல்றது, பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டா இந்த பஸ் பொன்மலை போகுமா அப்படின்னு கேட்டா சொல்ல போறாங்க. இல்ல பஸ் நம்பராவது அவன் ஞாபகம் வச்சுக்கலாம்ல. அவ பஸ் நம்பர் கேட்கல போல இருக்கு. அதாவது பொன்மலை போற பஸ்ன்னு மட்டும்தான் அவளுக்கு ஞாபகம் இருக்கே தவிர, பஸ் நம்பர் எந்த பஸ் நம்பர் பொன்மலைக்கு போகும் அப்படியே அவ கேட்கல போல இருக்கு. நான் தான் ஏன் கேட்டு இது பண்ண, ஐயோ கேட்கறத பத்தி இல்ல, நான் வேற மாடர்னா இருக்கேன், எழுத படிக்க தெரியாதுன்னு சொன்னா என்னை பார்த்தா ஒரு மாதிரி அனீசியா நினைப்பாங்களே, ஒரு மாதிரி கேவலமா நினைப்பாங்களே. அதனால்தான் 4 பஸ் கூட்டி கூட்டி படிச்சு 5வது பஸ்ல கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழிச்சு தாங்க வந்தாலாம். இத சொல்லும் போது நான் சொல்றதை விட என் ஃப்ரெண்டு அது சிரிச்சு சிரிச்சு சொன்னா பாருங்க. ஐயோ அன்னைக்கு உட்காந்து சாப்பிடும்போது கிட்டத்தட்ட நானே 1 மணி நேரம் நினைச்சு சிரிச்சு சிரிச்சு 1 மணி நேரம் ஆச்சுங்க சாப்பிடவே. 2 தோசை சாப்பிட எவ்வளவு நேரம் ஆகும்? 2 தோசை சாப்பிட மினிமம் ஒரு 10 to 15 நிமிஷம் ஆகுமா? உட்காந்தது தாங்க எனக்கு தெரியும் ஒரு 10 மணி போல. குடுன்னு 11 o'clock ஆயிடுச்சு. ஐயோ மணி 11. அப்புறம் எந்திரிச்சு கடன்னு அப்புறம் கோயம்புத்தூர்ல இருந்து திருச்சிக்கு நான் வந்தேன். அப்படி ஆயிடுச்சு. அது ஒண்ணாச்சா. அப்புறம் என்ன சொல்றது, அன்னைக்கு அதை பத்தி உளுந்து சரியான சிரிப்பு. அன்னைக்கா, அம்மா தாயே இதுக்கு மேல நீ எதுவும் சொல்லாத, எனக்கு வயிறெல்லாம் வலிக்குது, ஏன்னா இதுல இன்னொரு தோசை வேற வைக்கணுமாண்ணா, அம்மா தாயே ஆளை விடுமா நீ அப்படின்ட்டேன். நான் ஒரு கும்பிடு போட்டேன். ஆல்ரெடி மணி 11, நான் கிளம்பணும் அப்படின்னு கவாங்கவான்னு குதிக்கிறேன் நானு. அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா, இந்த ஒரு ஒரு விஷயம் அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. இருங்க, நான் அடுத்த வீடியோல நான் அதை சொல்றேன். பிரேக் விட்டு நான் திரும்பி வரேன். இருங்க, லைனுக்கு வரேன். ஓகே.